ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திணை சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திணை ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா அரை டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்து இதை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகணுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுங்க. கூடையே 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஃப்ளேவருக்கு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சாம்பார் வெங்காயம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கோங்க. சாம்பார் வெங்காயம் போடுறதுனால நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கீரி வச்சு பச்சை மிளகா போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ அந்த காய் போட்டுக்கலாம். நான் கத்திரிக்காய் போட்டிருக்கேன். பட்டாணி, அவரைக்காய், பீன்ஸ், கேரட், கொடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை போட்டுறேன். இதை சேர்த்து நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் வதங்கிறதுனால நல்லா கலர் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் சாதம் சாப்பிட்றதும் போது நல்ல டேஸ்ட்டும் இருக்கும், கலரும் இருக்கும். புளி கரைசலை அதில் ஊற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 டம்ளர் திணைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதி வந்தோடனே உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊற வச்சுருக்க திணையும் பருப்பும் எடுத்து அது போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு இருக்கா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக இது குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனையாக இருக்கும் வீடு ஃபுல்லாக. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான திணை சாம்பார் சாதம் ரெடி.